வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்தியன்ஸ் பிளேட்டில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஒயிட் குருமா. இதை பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் சிக்கன் ஒயிட் கறி இல்லாட்டி க்ரீமி சிக்கன் கறி அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த ரெசிபி என்னோடய ஃப்ரெண்ட் நியூயார்க்கில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து இதை நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஹீட்டான உடனே இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பே லீஃப், சின்ன பட்டை ஒன்று, மராத்தி மொக்கு ஒரு சின்ன பீஸ், 2 கிராமு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஆயிலில். இப்போது இதில் 3/4 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லி 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முந்திரி 10, முழு முந்திரியாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. உடைச்ச முந்திரியாக இருந்ததுன்னா 20 பீஸ் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கலர் மாறக்கூடாது. இப்போ பூண்டு 10 பீஸ் சேர்க்குறேன். இஞ்சி 5 ஸ்லைஸ் சேர்க்குறேன். இஞ்சியோட சைஸ் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 10 மிளகாய் சேர்க்குறேன். 10 மிளகாய் சேர்க்குறதுனால ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் நிறைய ஆனியன், கேஷ்யூ எல்லாம் போடுறதுனால இவ்வளோ க்ரீன் சில்லி சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த காரம் நம்மளுக்கு கிரேவி வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். இது கலர் மாறாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கலர் மாறாது. இப்போ இதில் கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆம்லேட் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் மாறிடக்கூடாது. இது இப்போது நல்லா ஃபியூ மினிட்ஸ் நம்ம இதை வதக்கிட்டோம். ஓரளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சில்லாகட்டும். சூடாக அரைக்க வேண்டாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி இந்த பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டோம். ஆல்ரெடி 3/4 கிலோ சிக்கன் நான் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு மட்டும் நல்லா நீங்கள் ஸ்பூன்லேயோ கையிலையோ நல்லா அதை எடுத்து இதில் போட்டுடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம எல்லாருமே மித்த குக்கிங்கில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு திரும்ப மிக்சிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கலந்து திரும்பவும் விடுவோம். இதில் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க.
அரைச்ச பேஸ்ட் மட்டும் விடுங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இதில் நான் 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்க்குறேன். இது ஃப்ரெஷ் கர்ட் நான் வீட்டில் பண்ணது, அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து புளிப்பு தயிர் தான் இருக்குது அப்படின்னா ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு 30 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுறலாம். 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு சேம் பேன் எடுத்துட்டேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் லேசாக ஹீட் ஆகட்டும். ஆயில் சூடான உடனே அதில் ஒரு பே லீஃப், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் சோம்பு, சும்மா 1/4 ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு, இதை சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இதில் கறி லீஃப் போட்டுடலாம். கறி லீஃப் போட்ட உடனே நல்லா வெடித்து வரும். அதுக்குன்னு டக்குன்னு இம்மீடியட்டாக நம்ம சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். கறி லீஃப் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அது நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு வந்து சிக்கன்லேயும் இறங்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி மசாலெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு வாட்டர் வரும். அதனால் அந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம், அதுவும் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதனால் அப்போ ரொம்ப குருமா வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போது நான் இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது நான் இதை கேப் போட்டு மூடிடுறேன். இதை 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. சிக்கன் வேக வேக அதிலிருந்து இறங்குற தண்ணியே எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாம்.
சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் விட்டுடுறேன். தேங்காய் பால் நான் 1 கிளாஸ் விட்டுருக்கேன். இதுதான் கிளாஸோட அளவு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மில்க் மட்டும்தான் விடணும். 2வது தேங்காய் பால் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. உடனே கரெக்டாக 2 மினிட்ஸ் அளவு நீங்கள் டைம் கூட பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து குக் ஆயாச்சு. இப்போ ஜஸ்ட்டு இந்த தேங்காய் பால் விட்டு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். நான் 2 நிமிஷம் கேப் போட்டு வைக்கிறேன். ஓகே, கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜாஸ்தி குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர், தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு மாறிடும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீஃப் போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு நல்ல கிரேவியோட திக்னஸ் பார்த்தீங்களா? கிரேவியோட திக்னஸ்க்காக தான் இந்த இது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் மசாலோட. அதுலேயே நல்லா சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும் சிக்கனுக்கு. ஸோ கரெக்டாக 18 நிமிஷத்துலேயே என்னோடய சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. தேங்காய் பால் விட்டு 2 மினிட்ஸ் விட்டேன். இப்போ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதில் கொரியாண்டர் லீஃப் மட்டும் தூவி நான் இதை மிக்ஸ் பண்ணலை. நான் இதை அப்படியே மூடி போட்டு மூடிட போகிறேன். நான் இதை சர்வ் பண்ணும்பொழுது தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். இது உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பராத்தா, கீ ரைஸ், இடியாப்பம் இது எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இதை பராத்தா கூட ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நாங்கள் இதை அடிக்கடி செய்வோம் வீட்டில். நாங்கள் இதை வந்து பராத்தாக்காகவே நான் இதை செய்வேன். பராத்தா அண்டு சப்பாத்தியோட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மைதா சப்பாத்தி வீட்டில் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.